இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு டியூட்டி முடிச்சுட்டு கொலப்பசியோட ரூமுக்கு வந்தாக்கா வீட்டிலேருந்து வந்த ஃபுட்டு சிக்கன் சாம்பார் மல்டி விட்டமின் ஃபுட்டு வெஜ்ஜுன்னு நினச்சா வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு நினச்சா நான்வெஜ்ஜு ஏன்னா எது சமைச்சாலும் அவங்க வெஜிடபிள் போட்டு தான் சமைப்பாங்க. அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஃப்ரெண்டு கொடுத்த மீன் கிடஞ்சி ஃப்ரிட்ஜில் இன்றைக்கி ஒரு மீனானத்தை வச்சு விட்டுலான்னு 4 தக்காளி 2 வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்ச மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதை அப்படியே ஒரு சட்டிக்கு ஊற்றி லெமன் சைஸு புளி நல்லா ரூகு போகிற வரைக்கும் 1க்கு 3 தடவை புளிஞ்சிட்டு கூடவே கொஞ்சம் மசாலா மஞ்சத்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் வெல்லு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டாச்சு. செக்கில் ஆட்டாத சுத்தமான சன்ஃப்ளவர் ஆயிலு கூடவே வெந்தயம் கருவேப்பிலை உரிச்சு வச்ச பூண்டு குப்பை தொட்டியில் விழுந்துருச்சு. அதனால் பூண்டு மிஸ்ஸிங்கு முருங்கைக்காவும் கிடச்சிச்சு. அதையும் போட்டு நல்லா பச்சை வடை போனதுக்கப்புறம் கரைச்சி வச்ச மசாலா சால்ட்டு டு டேஸ்ட்டு ஆட் பண்ணி சட்டியை தூக்கி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் கொதி வந்துருச்சு. மீனை 2ஆக டிவைடேட் பண்ணியாச்சு. குழம்புக்கு தனியாக ஃப்ரைக்கு தனியானு அது கூடவே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஆயில் சால்ட்டு டு டேஸ்ட்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மீனுக்கு சினையும் இருந்துச்சு. அதையும் போட்டு நல்லா வச்சு ஒரு பக்கம் கொதித்து வந்துருச்சு. அதுக்கு வாசத்துக்காக ஒரு 4-5 மீனை போட்டு பங்களாதேஷ்லேருந்து வந்த மேங்காவையும் போட்டு மூடி எடுத்து ஒரு வெங்காயத்தை நல்லா டீப் ஃப்ரை பண்ணி போட்டாக்கா சூப்பரான மீனான ரெடி. ஒரு கருவேப்பிலையும் அழகுக்கு வச்சாச்சு. இந்த பக்கம் எண்ணெயை ஊற்றி நல்லா மேரினேட் பண்ண மசாலா ஃப்ரை மீனையும் போட்டு அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்பு ஒரு 10 நிமிஷம் போட்டு திருப்பி சூப்பராக எடுத்துக்கிட்டு வந்தாச்சு. நல்லா அழகான ஆறிப்போன சோறு சூடான மீனானத்தையும் வச்சு பொரிச்ச மீனையும் வச்சு சும்மா இருக்குன்னு இறுக்கியாச்சு. நல்லா மாங்காய் முருங்கைக்காய் போட்ட அழகான மீனானம். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.